நீதிமொழிகள் 21:31. பெற்றோரும் இந்த வசனத்தை கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. அங்கே ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறார்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளே, என்னாலே உங்களுக்கு ஜெயம் வரும், நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன் அப்படின்னு இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அப்போ ஒரு ஆயத்தம் அவசியம் இல்லை? எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிறீங்க, படிக்கிறீங்க, கவனம் செலுத்துறீங்க. இந்த ஆயத்தப்படும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் வருகிறது. நம்மத்தில் சாட்சி சொன்னாங்கல்ல, அருமை பிள்ளைகள் வந்து சாட்சி சொன்னாங்க. எல்லாருடைய லைஃப்லையுமே எக்ஸாம் எழுதும்போது பலவிதமான சேலஞ்சஸ் வருகிறது. சிலர் சிக்காயிடுறாங்க, சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சிலருக்கு சில நெருக்கங்கள், காரணமில்லாத சில போராட்டங்கள், இதெல்லாம் வருகிறது. அப்போ ஆயத்தத்திற்கான பல காரியங்களை, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்கள் ஆயத்தப்பட உதவி செய்வார். நீங்கள் எக்ஸாம் எழுத உதவி செய்வார். திருத்துகிறவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற வைப்பார். அது மாத்திரமல்ல, மேல் படிப்பிற்கான வழிகளையும் ஆண்டவர் திறப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் அச்சீவர்ஸ்னா சாதனையாளர்கள். நீங்கள் சாதிக்கணும். படிப்பில் மாத்திரம் இல்லை, படிப்பில், விளையாட்டில், உங்களுடைய திறமைகளில், தாளந்துகளில், எல்லா விதத்திலும் நீங்கள் சாதிக்கணும். இப்போ எழுத போகிற எக்ஸாமில் மாத்திரம் இல்லை, மேல் படிப்பில், அதற்கு மேலே வேலையில், ஒருவேளை பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னா பிஸ்னஸில், எல்லாத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும். உங்கள் குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள் சாதனையாளர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பித்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். சூழ்நிலை பார்த்து பயப்படாதுங்க. இதுவரை ஒருவேளை நீங்கள் படிக்க தவறி இருக்கலாம். இதுவரை நீங்கள் சில படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல், படிக்க வேண்டிய அளவு படிக்காமல், செல்ஃபோனில் நேரத்தை வீணாக செலவு பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணி, ஐயோ நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேனே, கவனம் செலுத்தலையே, இன்னும் 2 வாரம் தானே இருக்குது, 4 வாரம் தானே இருக்குது, எப்படி படித்து முடிக்க போகிறேன், எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும்? பதறாதுங்க. இப்போ பிந்தி போகவில்லை. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து கவனம் செலுத்தி படிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு சமயம் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மகள் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறாள். அவள் சரீரத்திலே பாதிப்புக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதனால் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸ்க்கு எல்லாம் தெரியும், அவள் மேலே இறக்கப்பட்டு சரியாக படிப்பு வராது, ஏதோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பினோம். அதனால் இறக்கப்பட்டு அவளை வந்து பாஸ் பண்ணி போட்டுக்கொண்டே வந்துட்டாங்க. என்ன சுதந்திரக்கூடாது, பலவீனப்பட்ட ஒரு மகள், அதனால் வெற்றி பெற்று போகிறதா, மேல் படிப்புக்கு போகட்டும்னு அனுப்பினாங்க. இப்போ 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். 10th எக்ஸாமில் அப்படி யாரும் இறக்கப்பட்டுலாம் மார்க் போட்டு மேலே அனுப்ப மாட்டாங்க. 10th வரைக்கும் வந்துட்டா. இதுவே ஆண்டவருடைய கிருபை தான், மனுஷருடைய தயவில் தான். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி, அவளால் வெற்றி பெறவே முடியாது. அவளுடைய நாலேஜ் அவ்வளோதான், அவளுடைய திறமை அவ்வளோதான், அவளுடைய ஐக்கியூ அவ்வளோதான். அவளால் முடிஞ்ச அளவுக்கு படித்து வந்திருக்கிறான். அவள் வந்து வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய மகள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான், அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்குமாவது படித்து முடித்திருக்கிறாள் என்று சொல்ல முடியும். அந்த பலவீனப்பட்ட அந்த மகளுக்கும் நம்ம படித்து முடித்து 10th பாஸ் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வருமே. அதுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் அவளால் பாஸ் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க. இந்த ஜெப குறிப்பு வித்தியாசமாக இருக்குதில்ல? உண்மையில் அந்த தகப்பனார் அந்த மகள் மேலே வைத்திருந்த பாசம், ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம், இவளால் பாஸ் பண்ண முடியாது, ஆனால் ஆண்டவராலே முடியும். இவள் பலவீனப்பட்டவள், கர்த்தர் உதவி செய்ய முடியும். இந்த தகப்பனாருக்கு இருந்த ஒரு மகள் மேலே இந்த பாசம், ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். உங்கள் வீட்டில் கூட சில பெற்றோர், இவளுக்கு படிப்பு வரல, இவனுக்கு படிப்பு வரல, இது வரைக்கும் அவ்வளோதான், இது வரைக்கும் பாஸ் மார்க்கே எடுக்கலை, எப்படி இப்படி டென்ஷனாக இருக்கிறீங்களா? முதல்ல பிள்ளைகளை நேசிங்க. அவங்களால முடிஞ்சதை படிக்கிறான். எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஐக்கியூவில் இருக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ரொம்ப படித்து எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் எடுக்க முடியாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியுமா? முடியாதில்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அவங்க படிக்கிறாங்க.
அதனால பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடாதங்க. பிள்ளைகளை நேசிங்க, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதங்க. உன்னால் முடிஞ்ச அளவு படி, அப்பா உனக்காக ஜெபிக்கிறேன், அம்மா ஜெபம் பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பயப்பட முடிஞ்ச அளவுக்கு படி போதும். இல்லை அவங்கள பாரு, இந்த பிள்ளையை பாரு, அவங்கள இவ்வளோ மார்க் எடுக்காங்க உண்டு, நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதங்க. அதனால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் ப்ரேயர் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், பலவீனமுள்ள பிள்ளை, அவளால் முடிந்த அளவு படிக்கிறான், அவனால் முடிஞ்ச அளவு படிக்கிறான், அவனுடைய சுபாவம் இப்படி தான். ஆனால் நான் ஒரு தகப்பனா, ஒரு தாயா, என்னுடைய பிள்ளைக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. நான் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இன்றைக்கு உங்கள் பிள்ளை மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அவங்க தலையில் கை வைத்து உங்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்க போகிறீங்க. ஆயத்தப்படுங்க. இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கட்டாயம் இன்றையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி விடுவார். அதனால் சொந்து போகாதங்க. பாருங்கள், அந்த மகளுக்காக ஜெபித்து அந்த மகள் பாருங்கள் அற்புதமாய் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெற்று விட்டாள். அந்த தகப்பன ஸ்கூலில் எல்லாருக்குமே ஆச்சரியம், டீச்சருக்கு, ஹெட்மாஸ்டருக்கு எல்லாம் இவன் எப்படி வெற்றி பெற்றாள். அது ஒரு இட்ஸ் எ மிராக்கிள். அவங்க எல்லாருமே சொன்னது, இவள் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, இந்த மகள் எப்படி வெற்றி பெற்றாள். அந்த தகப்பனாருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் இயேசுவுக்கு நன்றி சொன்னார். எனக்கு தெரியும் மகளை குறித்து, இது ஆண்டவர் கொடுத்த வெற்றி, இது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெயம், என் ஜெபத்தை கேட்டார் என்று. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் பெற்றோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று நான் சொன்னேன். அவங்கள திட்டாதங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசாதங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஜெப உதவி செய்யுங்க. நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க, ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சரியா? இப்போ பிள்ளைகளோடு நான் பேசுகிறேன். நாளைக்கு ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது. நாளைக்கு இந்த படிப்புக்கு எப்படி எக்ஸாமுக்கு ஆயத்தப்படணும், இந்த எக்ஸாம் டைமில் என்ன சாப்பிடணும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எந்த டைமில் படிக்கணும், அதெல்லாம் ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் டாக்டர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. பெற்றோரும் அதை கவனிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், இந்த எக்ஸாம் டைமில் எப்படி நீங்கள் அவங்களுக்கு கவனித்து கொள்ளணும், அதெல்லாம் கூட நாளைக்கு சொல்லப்படும். நாளைக்கும் ஒரு தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவித்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இன்றைக்கு என்ன செய்தி? ஜெயம் கர்த்தரால் வரும், நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க, பயப்படாதங்க. இந்த வெற்றியை பாதிக்கிற காரியம், இந்த எக்ஸாம் டைமில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? ஒரு 4 காரியம். அந்த 4 காரியத்தை சொல்லி அந்த காரியத்திற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது வருகிற காரியம் பயம். பயம் பயம் எல்லா பிள்ளைகளுமே அதான சொன்னாங்க. சாட்சி சொல்லும்போது பயம் அதான் நம்முடைய உள்ளத்தை கவி பிடித்து கொண்டு இருக்கிறது. எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே ஒரு பயம். சிலருக்கு +2 வந்த உடனே பயம் வந்துடும். ஏன்னா பெற்றோர் பயமுறுத்திடுவாங்க. இது +2 கவர்மெண்ட் எக்ஸாம், இதில் தான் எதிர்காலமே அடங்கி இருக்குது, நீ அப்படி படிக்கலாம், அப்படியான்னு இப்படியான்னு பயப்படுத்துகிற செய்தியை சொன்ன உடனே பிள்ளைகளுடைய உள்ளத்துக்களே பயம் உள்ளத்தில் வந்து விடுகிறது. அது அவங்களுடைய படிப்பை பாதிக்கும். சிலர் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு, பிரதர் இந்த வருஷம் என் மகனுக்கு 12th பிரதர், என் மகளுக்கு 12th பிரதர். எப்போ ஸ்கூல் ஆரம்பி 12th பிகினிங்லேயே. நான் சொல்லுவேன், ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க பிள்ளைகளை? அவளை கூட்டி, தம்பிங்க வா, 11th வரைக்கும் நல்ல மார்க் எடுத்தல, நல்ல மார்க் எடுத்தாங்கள், ஆண்டவர் ஜெயெல்லாம் கொடுத்தார், நல்ல அதே மாதிரி தானே 12th. எதுக்கு பிள்ளை பயமுறுத்துறீங்க? படிக்கட்டும், உற்சாகப்படு, உன்னால் முடியும், நீ முடிஞ்ச அளவு படி, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜெபத்தோட படி, ஆண்டவர் துணை, அப்படி சொல்லுங்க. +2 10th, ஐயோ இந்த எக்ஸாம், எதுக்கு பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தாதங்க. இதுதான் உன் வாழ்க்கையே, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படி தவறான காரியத்தை உள்ள நுழைச்சிடாருங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் பிள்ளைகளை பயமுறுத்துகிற வார்த்தையை பேசாதுங்க. பயம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் உள்ளத்தில் பயம் வந்திருக்கிறா? வெளியே சொல்லக்கூட பயந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல? எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ல ஆண்டவர்கிட்ட. அதனால் ஏசப்பா எங்கள் பிள்ளைகளுடைய பயத்தை மாற்றுங்க. அதான் முதலாவது ஜெபம் செய்ய போகிறோம். ஒரு தம்பி இதே மாதிரி சாட்சி சொன்னான். இது மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கு. அந்த தம்பி கிறிஸ்தவர் அல்லாத தம்பி, கிறிஸ்தவம் கிடையாது, ஒரு இந்து தம்பி. அந்த தம்பி +2க்கு படித்து கொண்டிருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சொந்தக்காரங்கிட்ட அவனை வச்சுக்கிட்டேன், என் பையன் நல்லா படிப்பான், இந்த முறை இவ்வளோ மார்க் எடுப்பான், என் பையன் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ தகப்பனுடைய எதிர்பார்ப்பு, என் மகன் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு. அதனால் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே, உங்கள் அப்பா மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாருப்பா, நீ இவ்வளோ மார்க் எடுப்பியாமே,
அது அவனுடைய பயத்தை கொடுத்து விட்டது. என்னால் அப்படி முடியுமா? எங்க அப்பா எதிர்பார்க்கிற அளவு மார்க் எடுக்க முடியுமா? எல்லாரும் கேட்கறாங்களே, அந்த அளவுக்கு என்னால் மார்க் எடுக்க முடியுமா? பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. அதனால படிக்க புஸ்தகம் திறந்தா பயம். என்னால் அவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா? எங்கள் அப்பா எதிர்பார்க்கிறபடி மார்க் எடுக்க முடியுமா? எங்கள் அப்பா எதிர்பார்த்தபடிலாம் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாங்க என் பையன் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு சொல்லி. அவ்வளோ மார்க் எடுக்க அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டார். படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பயம் படிப்பை தடுத்து கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அதனால கடவுளை தான் தேடணும். யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்பா எனக்கு பயமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல முடியுமா? அம்மா எனக்கு பயமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல முடியுமா? கடவுளை தானே தேட முடியும். அப்போ அவனுக்கு அவங்க தெருவில் அவங்க வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க. அவங்க தினமும் இரவில் ஒரு 7-8 மணிக்கு குடும்ப ஜெபம் செய்வாங்க. அவன் அந்த வழியாக போகும்போதெல்லாம் கவனிச்சிருக்கிறான். குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடுவாங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாங்க. இவங்க கிறிஸ்தவங்க குடும்பமாக ஜெபிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தெரிஞ்ச குடும்பம் தானே, பக்கத்தில் 2 வீடு தள்ளி இருக்கிறாங்க. இவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ஜெபிப்பாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் போய் வருவாங்க. வீட்டுக்கு கதவை தட்டினா அந்த தாயார் அந்த சகோதரி வந்தாங்க. என்ன தம்பி உள்ள வாப்பான்னு கூப்பிட்டாங்க. என்ன பக்கத்து வீடு தானே தெரியும். இல்லாண்டி எனக்கு ஒரு காரியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு பயமாக இருக்குது எக்ஸாமை குறித்து. எங்கள் அப்பா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியுமான்னு சொல்லி படிக்க முடியல, கவனம் செலுத்த முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால படிக்க கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. எனக்காக அவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்க சிரித்து கொண்டே, வா தம்பி, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார், உன் பயத்தை மாற்றுவார். உங்கள் அப்பா எதிர்பார்க்குற மாதிரியே நீ நிறைய மார்க் எடுப்ப. ஒன்று ஏசப்பா வெற்றி கொடுத்து உயர்த்துவாங்க, பயப்படாதன்னு சொல்லி அவனை முழங்கால் படியிட்டு அவன் மேலே கை வைத்து ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, இந்த தம்பி உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறான், அவனுடைய பயத்தை நீங்கள் மாற்றிருங்க. நீங்கள் இன்றைக்கு அந்த பயத்தை மாற்றி அவன் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அவன் சொன்னான் மேடையில் அவங்க ஜெபிச்ச அந்த நிமிஷம் என் உள்ளத்தை விட்டு பயம் போய்விட்டது. அந்த பயம் என் உள்ளத்தை விட்டு போய்விட்டது. அதன் பிறகு அந்த எக்ஸாமை குறித்த பயமே இல்லை, எனக்கு ஒரு தைரியம், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீ படிக்க முன்னாலே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு சின்ன ஜெபமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வைத்து ஜெபம் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு எனக்கு பயமே இல்லாமல் தைரியமாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணேன், எழுதினேன். ரிசல்ட் எங்கள் அப்பா எதிர்பார்த்ததை விட அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற இயேசு எனக்கு உதவி செய்தார் என்பதாக. இன்றைக்கி பயந்து கொண்டு இருக்கிற தம்பி, பயந்து கொண்டு இருக்கிற மகளே, இன்றைக்கு இயேசு அந்த பயத்தை உன்னை விட்டு விலக்கி உனக்கு தைரியத்தை தரப்போகிறார். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கூட ஒருவர் இருந்தால் பயம் இருக்கா தெரியுமா? தனிமையாக இருந்தால் தான், தனிமை உணவு தான் பயத்தை கொடுக்கும். ஒருத்தர் கூடவே இருந்தால் பயம் இருக்காது. இயேசுவை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டா எப்போவுமே கூடவே இருப்பார். படிக்கும்போது கூட இருப்பார், நடக்கும்போது கூட இருப்பார், ஸ்கூலுக்கு போகும்போது கூட இருப்பார், எக்ஸாம் எழுதும்போது கூட இருப்பார். அவங்க ஜெபிச்சால ஏசப்பா என் கையை பிடிச்ச எக்ஸாம் எழுதுங்க, அவர் கூடவே இருப்பதை உணர முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம். இயேசுவே என் குழந்தையோடு நீங்கள் இருக்கணும், என் மகனோடு என் மகளோடு இருக்கணும், நீங்கள் கூட இருந்து படிப்பில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி, இயேசப்பா நீங்கள் என் கூட இருக்கணும், இன்றையோடு அந்த பயம் போயிடணும், நீங்கள் எனக்கு படிப்பில் உதவி செய்யணும்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசத்தை கட்டாயமாக உணர்வீங்க. பயம் இன்றைக்கு உங்களை விட்டு விலகும். 2வது ஒரு பிரச்சனை வியாதி. சாதாரணமாய் வியாதி என்பது ஒவ்வொரு மனுஷனும் கடந்து போகிற ஒரு பாதை. ஆனால் சிலருக்கு எக்ஸாம் வருகிற டைமில் ஒரு வியாதி வரும். சிலர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு வியாதி. சிலருக்கு தலைவலி, சிலருக்கு கண்ணு பிரச்சனை, சிலருக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு உபாதை. எக்ஸாம் டைம் எல்லாம் வியாதிப்படுகிற சிலரை நான் பார்த்துருக்கிறேன். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, எக்ஸாம் வந்துட்டாலே என் பிள்ளைக்கு வியாதி வந்துடுது பிரதர், எக்ஸாம் வந்துட்டாலே வியாதியோட கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம் எழுதி விட்டு வருவாள், எக்ஸாம் முடிஞ்ச உடனே சரியாயிரும். சிலர் இந்த எக்ஸாம் நிமித்தம் பாதிக்கப்படுறவங்க உண்டு. சிலருக்கு பயத்தின் நிமித்தம் வருகிற பாதிப்பு, சிலருக்கு பிசாசினால் உண்டாகிற பாதிப்பு. யோவான் 10:10 திருடனாகிய பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்,
அவன் தான் முக்கியமாக பயத்துக்கு காரணம். பயந்தாலே பிசாசு உள்ள நுழைஞ்சி சரீரத்தை பலவீனப்படுத்துவது, நோய்களை கொண்டு வருவது, சிலருடைய படிப்பை தடுப்பது, சிலருடைய உயர்வை கெடுப்பது, சிலருடைய வெற்றியை கெடுக்க சாத்தான் வந்து நீங்கள் படிக்க விடாதபடி தடைகளை கொண்டு வர போராடுவான். அதான் சில சமயத்தில் குடும்பத்தில் அந்த டைமில் தான் ஒரு விபத்து உண்டாகும், அந்த டைமில் தான் சில பேரண்ட்ஸ் சிக்காவாங்க, அந்த டைமில் தான் ஒரு வினோதமான காரியம் குடும்பத்துக்குள்ளே நடக்கும். அது தற்செயலாய் நடப்பது அல்ல. சிலருக்கு தற்செயலாக நடக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் வந்து உங்களுடைய படிப்பை கெடுப்பதற்கு, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை குலைப்பதற்கு, நீங்கள் கவனம் செலுத்த படிக்க முடியாதபடி செய்வதற்கு வியாதி, பலவீனம், போராட்டத்தை கொண்டு வருவார். ஒருவேளை உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சுகம் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு பெற்றோர் மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. நல்லா படிக்கிற மகள், ஆரம்பத்துலேருந்து 1ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு எல்லாத்திலும் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான், ஃபஸ்ட்டு ரேங்க் தான், நல்லா படித்து கொண்டு வந்தாள். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்த உடனே, அவள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாம் எழுதுகிற காலம் வந்த உடனே எக்ஸாம் தேதி அறிவித்து அந்த எக்ஸாமுக்கு போகிற ஆயத்தப்படுகிற டைமில் சிக்னஸ் வரும், ஒரு பாதிப்பு வரும். வினோதமாக இருக்கும். டாக்டர்லாம் போனால் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அவரோட எக்ஸாம் டென்ஷனாக இருக்கும், அது மாதிரி சொல்லி அனுப்பினாங்க. மற்றபடி நார்மல். ஆனால் பாதிப்பு இருந்தது. எக்ஸாம் எழுத போகும்போது கஷ்டம், ரொம்ப வேதனையோட கஷ்டப்பட்டு இப்போ எழுதிட வெளியிலே நின்று பெற்றோர் காத்து நிற்பாங்க. அவன் சொன்னான், இப்படி வந்து கஷ்டப்படுகிறாள் பிரதர் கவர்மெண்ட் எக்ஸாம் டைமில். அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. நல்லா படிக்கிற பிள்ளை அவருடைய படிப்பை கெடுக்கவும், அவருடைய எதிர்காலத்தை முடக்கவும் ஒரு பொல்லாத ஆவியனுடைய தாக்குதல். அவளுக்காக ஜெபித்த போது அந்த ஆவி வெளியேறி போனார். அவ்வளோதான். அதன் பிறகு நல்ல டெலிவரன்ஸ். அப்புறம் வியாதியை வருவதில்லை, இந்த பலவீனம் வருவதில்லை. நல்ல இப்போ எக்ஸாம் எழுதி அதன் பிறகு சாதிக்கிற மகளாக உயர்த்தப்பட்டாள். இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டதுனால நீங்கள் மனவேதனையோடு இருக்கீங்களா? பெற்றோர், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல சுகம் உண்டாகும். பிள்ளைகளே, நீங்கள் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும், இந்த வியாதி பலவீனம் எல்லாம் என்னை விட்டு போயிடணும், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அது மாறிடும். அது சிலருக்கு புக்கு எடுத்தோடனே தலைவலி வந்துடும், கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. படிக்கிற எக்ஸாம் டைம் வந்து ஆயத்தப்படும் பொழுது ஒரு கண்ணில் பாதிப்பு வந்துடும், சரீரத்தில் ஒரு உபாதை வந்துடும். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை பாதிக்கப்பட்டு படுத்துக்கிட்டே படிக்கிறா பிரதர், படுக்கையில் இருந்து கொண்டே படிக்கிற சூழ்நிலை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கள, இன்றைக்கு சுகம், இன்றைக்கு விடுதலை. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், இயேசு அதையெல்லாம் உடை தெரிந்து விடுவார். நல்ல சுகத்தை கொடுத்து நல்லா படித்து எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். மூன்றாவது ஒரு பிரச்சனை, இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை, கணக்குன்னா எனக்கு பிரச்சனை, தமிழ் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிரச்சனை, அதில் எனக்கு ஞானமே இல்லை, படி என்னதான் முயற்சி பண்ணாலும் அதில் எனக்கு புரிய மாட்டேங்குது, மார்க் எடுக்க முடியல. எல்லாம் நல்லா இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் பாதிப்பு. ஏதோ ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ், சோசியல், சயின்ஸ், ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், அதனால எல்லாமே பாதிக்கப்பட்டது. இது எனக்கு புரியல, இதில் மார்க் எடுக்க முடியலன்னு எல்லா பாடமும் படிப்பு, அதை நினைச்சாலே டென்ஷன், பயம். அந்த சப்ஜெக்டை நினைக்கும் போது என் பிள்ளைக்கு இது மட்டும் வர மாட்டேங்குது, டியூஷன்லாம் வச்சு பார்த்துட்டோம், அந்த சப்ஜெக்டில் டியூஷன்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்டோம், ஆனாலும் ஜஸ்ட் பார்டரில் தான் பாஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான், என்ன பண்ணுன்னு தெரியல. பெற்றோருக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? வேத புஸ்தகத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அதாவது ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஆண்டு சொல்றாரு, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு ஞானம் இல்லை, எனக்கு கணக்கு பாட ஞானமே இல்லை, வர மாட்டேங்குது, மூளையில் ஏற மாட்டேங்குதுன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட், இந்த புக்கை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வருது, புரிய மாட்டேங்குது, மைண்டில் ஏற மாட்டேங்குது, படித்து பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேங்குது, கஷ்டம். அப்படி கலங்குறீங்களா? ஏதோ ஒரு சப்ஜெக்ட்
பெற்றோரும் என் பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் கஷ்டமாக இருக்குது, டியூஷன் வச்சு என்னென்னோ முயற்சி பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் சம்பூரணமாக ஞானத்தை தருவேன். ஒரு சமயம் நான் நாகர்கோவில் ஊழியத்துக்கு போயிருந்தேன், சில வருஷத்துக்கு முன்னால். கூட்டெல்லாம் முடிஞ்சது. ஒரு வாலிப தம்பி வந்தான், யாரையே தேடினான். அப்புறம் என்கிட்ட வந்தான், ஆண்டி எங்கே அப்படின்னு கேட்டான். என்னுடைய மனைவியை தேடினான். ஆண்டி எங்கே அப்படின்னா, ஆண்டி இந்த முறை வரல தம்பி, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இங்கே கூட்டம் நடத்த வந்தீங்கல்ல. ஆமாம். அப்போ ஆண்டிகிட்ட வந்து நான் பேசி ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்படியா, என்ன அற்புதம் நடந்துச்சு சொல்லு, நான் போய் ஆண்டிகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் +2 படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து எல்லா பாடமும் நல்ல மார்க் எடுப்பேன், மேக்ஸ் மட்டும் வராது, கணக்கு பாடம்னாலே வராது, பாஸ் மார்க்கே வராது, 35 எடுக்க மாட்டேன்னு வைங்களேன், பாஸ் மார்க்கே வராது, கணக்கு வராது. இங்கே எனக்கு டியூஷன்லாம் வச்சு பார்த்தாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தேன், கணக்கு வரவே இல்லை. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நெருங்கி போயிட்டார். அப்போ நீங்கள் கூட்டம் நடத்த வந்தீங்க, நீங்கள் பிரசங்கம் முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஆண்டி தான் எல்லாருக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், கண்ணீரோடு சொன்னேன், ஆண்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரவே மாட்டேங்குது, நான் என்னென்னோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு டியூஷன் வச்சு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டாங்க, கணக்கு வர மாட்டேங்குதுன்னு. அப்போ அவங்க இந்த வசனத்தை சொல்லி, எனக்கு ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் நீ கேட்டால் தருவேன்னு சொல்லியிருக்கா, நீ ஜெபம் பண்ணிட்டு படி, ஆண்டவரே இந்த கணக்கு பாடத்தில் ஞானம் வேணும், எனக்கு அதை சொல்லித்தாங்க, எனக்கு புரியணும், எனக்கு ஞானம் வேணும், சம்பூரணமாக கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு படி அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. நானும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி எக்ஸாம் எழுதினேன். நான் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, எதுலேயுமே கணக்கில் பாஸ் கிடையாது, பாஸ் மார்க்கே வாங்கலை. ஆனால் ஃபைனல் எக்ஸாமில் நான் ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு போனேன். முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனேன். மேக்ஸில் 90+ மார்க்கு. என்னாலே நம்ப முடியல, எனக்கா இவ்வளோ மார்க்கு, பாஸ் பண்ணாமலே இருந்தேனே, ஃபைனல் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எனக்கு எப்படி கிடைச்சிரு? ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். இப்போ நான் என்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறேன். என்ஜினியரிங் காலேஜில் 2nd இயரோ 3rd இயரோ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்து வெற்றி கொடுத்து என்னை படிக்க வச்சிருக்கிறான். சந்தோஷமாய் அவன் சொன்னான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, என் மகனே மகளே, ஞானத்தில் குறைவுபட்டு இருக்கிறியா, எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஞானம் இல்லையே நீ நினைக்கிறியா, நான் உனக்கு சம்பூரணமாக தருவேன்றார். இன்றைக்கு நீ ஜெபிக்கணும், எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஞானம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயம் கத்தரால் வரும், பயப்படாருங்க. கடைசியாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சிலர் சொல்லுவாங்க, நான் ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன், காலையில் எழுந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுது, ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லையே, விழிச்சிரிஞ்சு படுக்கிறேன், முழிச்சிருந்து படிக்கிறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், காலையில் பார்த்தா ஒன்றுமே மைண்டில் இல்லை, ஞாபக சக்தியே இல்லை, எல்லாம் மறந்து போயிடுது. சிலர் கூட்டிகிட்டு வருவாங்க பேரண்ட்ஸு, பிள்ளை வந்து அழும், என் மகள் அழுகிறா, பையன் அழுகிறான், நான் எவ்வளோ படித்து பார்க்குறேன், ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன், காலையில் பார்த்தா ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஞாபக சக்தி இல்லை, ஞாபக சக்தி இல்லை, படித்த பாடம் மனசில் தங்கலை. ஞாபகத்தில் இருந்தால் தானே எக்ஸாமில் எழுத முடியும். சிலருக்கு அந்த பிரச்சனை, சிலருக்கு பயம், சிலருக்கு வியாதி பலவீனம், சிலருக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்டு புரிய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, ஞானம் இல்லை, சிலருக்கு ஞாபக சக்தி இல்லை. இதான உங்கள் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இயேசு. அவர் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி தருவார். எனக்கு அழைச்சிட்டு தாயார் வந்தாங்க, என் பிள்ளை இவ்வளோ சொல்கிறா பிரதர், ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்கிறா, அழுகிறான்னு சொல்லி. அவளை பார்த்தா கண்ணில் கண்ணீரோடு அழுது கொண்டே நிற்கிறான். நான் என்ன படித்து என்ன பிரயோஜனம், எனக்கு தான் ஞாபக சக்தி இல்லையே அப்படின்னு. ஆண்டவர் வந்து என்ன கேட்டாலும் தருவேன்னு இருக்கார்ல. இயேசுவே எனக்கு ஞாபக சக்தி தாங்கன்னு தருவாரா? தருவார்ல. ஞானம் தாங்கன்னு கேட்டால் தருகிறார், சுகம் தாங்கன்னு கேட்டால் தருகிறார், அற்புதம் செய்கிறார்ல, ஞாபக சக்தி தருவார். ஜெபம் பண்ணு, தலையில் கை வை, இயேசுவே எனக்கு நல்ல ஞாபக சக்தி வரட்டும், இன்று முதல் எனக்கு ஞாபக சக்தி தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேள்வி. நான் படிக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். அப்போ தானே நீ ஞாபக சக்தி இருந்தால் தானே படித்து நல்ல எக்ஸாம் எழுத முடியும். ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அடுத்த முறை வந்தபோது சிரித்த முகத்தோட, இப்போ எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது,
எனக்கு நல்ல மாற்றம், அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 4 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுவோம். பேரண்ட்ஸு, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் முழங்கால் படியிடணும். தாய் தகப்பன் இருந்தால் அல்லது பெற்றோர், ஒரு தாய் மட்டும் இருந்தால் தகப்பன் இருந்தால் யாராவது நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கணும், பெரிய பிள்ளைகள் ஜெபிக்கணும். எக்ஸாம் எழுத போகிற காலேஜில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறவங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க, யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு, பெற்றோர், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைகள் ஜெயிப்பாங்க, என் மகன் ஜெயிப்பான், என் மகள் ஜெயிப்பாள், நீங்கள் ஜெயம் கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகளை படிப்பில் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இந்த எக்ஸாமில் அவங்க ஜெயிக்கும்படிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்க போகிறோம். இந்த முதலாவது ஜெபம் பயம். நிறைய பேருடைய உள்ளத்தில் பயம் இருக்குல்ல, எக்ஸாம்னு நினச்சாலே பயம். இந்த பயம் படிக்க முடியாதபடி தடையாக இருக்குது. அந்த பயத்தினால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. அப்படியே இருதயத்தில் கை வைங்க. எனக்கு பயம் இருக்குதுன்னு இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. அருமை பிள்ளைகளை உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இந்த எக்ஸாமை குறித்த பயம் என்னை விட்டு விலகணும், இயேசுவின் நாமத்தில் விலகணும், இயேசுவே என்னை தொடும், இந்த பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுன்னு ஜெபிக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் மேலே கை வைங்க. மகன் மேலே மகள் மேலே கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் இந்த பரீட்சை குறித்த பயம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். அனாவசியமான பயம் விலகட்டும். இந்த படிப்பை தடுக்கிற இந்த பயம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுத போகிற அருமை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பயம் அவருடைய உள்ளத்தை விட்டு இன்றைக்கு மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயம் விலக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு தைரியமும் ஒரு புதிய பலனும் உண்டாக வேண்டும். எனக்கு இயேசு வெற்றி தருவார், எனக்கு ஜெயம் கொடுப்பார், ஜெயம் என் ஆண்டவர் இயேசுவால் எனக்கு வரும் என்ற விசுவாசம் உள்ளத்தில் உண்டாகட்டும். அந்த பயம் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக, பயம் விலகுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பயங்கள் விலகி மன தைரியம் உண்டாகட்டும். நீ தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அடுத்து, வியாதி பலவீனம் உள்ளவங்க. யாரோ ஒருவர் வியாதிப்பட்டிருக்காங்க. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மகன் மகள் பலவீனப்பட்டிருக்கலாம், படிக்க முடியல அதனால அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேலே கை வைங்க. உங்கள் வலது கரத்தை வைங்க. ஆண்டவரே, என் மகனுக்காக மகளுக்காக அவருடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வியாதி பலவீனம் விலகணும். அவருடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தானே படிக்க முடியும். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி விலகணும். அந்த நோய் இயேசுவின் நாமத்தில் விலகணும். இன்று முதல் தலை முதல் கால் வரை சுகம் உண்டாகணும். தலையில் கை வைங்க. பிள்ளைகள் தலையில் கை வைங்க. பிள்ளைகள் இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என்னை தொடும். எந்த வியாதியும் எந்த பலவீனமும் என்னை தொடக்கூடாது. இந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வியாதி விலகட்டும். கண்ணில் சுகம் உண்டாகட்டும். தலையில் சுகம் உண்டாகட்டும். இந்த நரம்புகள் எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும். இந்த குடலில் சுகம் உண்டாகட்டும். ஜீரண உறுப்பில் சுகம் வரட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, அருமை பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோரோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய படிப்புக்கு விரோதமாய் அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தலைவலியை கொண்டு வருகிற அந்த வியாதியை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்களிலே சுகம் உண்டாகட்டும். தெளிவான பார்வை உண்டாகட்டும். ஆண்டவரே, நரம்புகள் எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். பலவீனப்பட்ட இருதயங்களை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தும். அவருடைய ஜீரண உறுப்பை தொட்டு சுகம் கொடுத்து ஆசீர்வதியும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சுவாச உறுப்பை தொடுவீராக. அந்த இழுப்பு வியாதிகள், வலிப்பு நோய்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த மகனை தொடுமாண்டுவரே, இந்த மகளை தொடுமாண்டுவரே. இயேசுவே, என் மகனை தொடும், மகளை தொடும் என்று பெற்றோர் ஜெபிக்கிறாங்களே, இப்பொழுது உடைய தழும்புள்ள கரம் பிள்ளைகளை தொடட்டும். சகல வியாதிகளும் பலவீனங்களும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அசுத்த ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
சுகம் கொடுக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய தழும்புகளால் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடி பிள்ளைகள் ஜெயிக்கும்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இந்த நாளிலிருந்து சுகம். இன்றைக்கு கூட இந்த வியாதி மறைந்தது, அற்புத சுகம். விசுவாசிங்க. அடுத்த நம்ம ஜெபிக்க போகிறது ஞானம். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்கள் பிள்ளைக்கு பிரச்சனை, மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அல்லது சயின்ஸ், ஏதோ ஒரு சப்ஜெக்ட். உனக்கு மகளே, உனக்கு மகனே, உனக்கு இதயத்தில் கைவை. இயேசுவை, இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஞானம் வேண்டும், சம்பூர்ணமாய் ஞானத்தை தருவேன்னு சொன்னீங்க, எனக்கு ஞானம் கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகள் மேலே கை வைத்து என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த கஷ்டப்படுகிற சப்ஜெக்டில் நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்க. இன்றைக்கோடு இந்த கஷ்டம் போயிடணும், இன்றைக்கோட தெளிவு ஞானம் உண்டாகணும். இந்த சப்ஜெக்டில் என் குழந்தைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. என் மகனுக்கு என் மகளுக்கு தாங்க ஆண்டவரே, அல்ல நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கருத்தா 2 நிமிடம் தான் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுப்பேன் என்று. நீர் வாக்கு கொடுத்தபடி நிறைவேற்றுகிற தேவன். இந்த மகனுக்காக மகளுக்காக இந்த பெற்றோரோடு இணைந்து நான் செபிக்கிறேன். இந்த மகனோடு இணைந்து இந்த மகளோடு இணைந்து நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பி அருளும். எந்த சப்ஜெக்ட், எந்த பாடம் அவளுக்கு கஷ்டமாய் காணப்படுகிறதோ அந்த பாடத்தில் ஒரு தெளிந்த ஞானம் உண்டாகட்டும். கடினமான பாடத்தை சுலபமாக்கி கொடுப்பீராக. இப்பொழுது அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, புரிந்து கொள்ளுகிற இருதயம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஞானத்தை கொடுப்பீராக. தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தையும் திறமைகளையும் கொடுத்தீர் என்று வாசிக்கிறோமே. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பிற்கு வேண்டிய திறமைகளையும் ஞானத்தையும் அருளி செய்யும். இன்று முதல் ஒரு மாற்றம் வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த குறிப்பிட்ட கஷ்டப்படுகிற சப்ஜெக்ட்ல இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் ஞானம் உண்டாகட்டும். அதை குறித்து ஒரு தெளிவு வரட்டும். கடினமான பாடத்தை ஈஸியாக்கி கொடுப்பீராக. எந்த சப்ஜெக்ட்ல மார்க்கு குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறார்களோ அந்த சப்ஜெக்டில் முழுமையான மதிப்பெண் எடுக்கும்படி ஆசீர்வதியும். ஆண்டவர் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஞானத்தை தந்து விட்டதற்காய் நன்றி, நன்றி. அப்படியே தலையில கை வச்சு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. இன்று முதல் ஞாபக சக்தி உண்டாகட்டும். படிப்பில் கவனம் செலுத்துகிற இருதயத்தை தாரும். கவனத்தை சிதறடிக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கான்சென்ட்ரேஷன் உண்டாகட்டும். என் பிள்ளைகள் படிக்கும் பொழுது அந்த இருதயத்தில் சிதறல் வரக்கூடாது. ஒரு மனமாய் கருத்தா படிக்கிற இருதயத்தை அவளுக்கு தாரும். ஏனோதானவென்கிற இருதயத்தை மாற்றும். விளையாட்டு தன்மைகளை மாற்றும். கவனமாய் படிக்க, கருத்தாய் படிக்க அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஜெபிங்க. பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இதுவரை படிக்காத பிள்ளைகள் இன்று முதல் கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரை விளையாட்டாயிருந்த பிள்ளைகளின் கவனத்தோட படிக்க அவங்க செய்யும்படி கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை இப்படி இருக்கிறே, அது கவலை எல்லாம் இருக்கிறே, படிக்க மாட்டேங்குதே, கவலைப்படாதங்க. கரை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனை, பெற்றோரோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் எங்களுடைய பிள்ளைகள் கவனம் செலுத்தி படிக்கிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, என்ன சிதறல்கள் வரக்கூடாது. படிக்கிற சமயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள் பிள்ளைகளை உபகொடுத்து ஜெபிக்கிறேன். படிக்கிற நேரம் உடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் அருகில் இருந்து உதவி செய்யும். அவர்கள் ஜெபித்து படிப்பதற்கு கிருபை கொடுத்த வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னம் அவளை தாங்கி நடத்தட்டும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி கவனம் செலுத்தி படிக்கிற இருதயம் உண்டாகட்டும். இந்த பெற்றோருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர். அவருடைய கண்ணீருக்கு பதில் தருகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கே வரமாட்டேன் என்று போன மகனுக்காக சில தாய்மார் ஜெபிக்கிறாங்கப்பா. என் மகனை தொடுங்க, என் பிள்ளையை தொடுங்க, அவனுக்குள்ள மாற்றம் கொடுங்கன்னு சொல்லி அந்த பெற்றோருடைய கண்ணீருக்கு இறங்கும். அந்த மகனை தொடுவீராக, அந்த மகளை தொடுவீராக. ஆண்டவரே, பெற்றோருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை தாரும். அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. இன்று முதல் ஆண்டவரே, அவருடைய சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். படிக்கிறதிலே கவனம் செலுத்துகிற இருதயத்தை தாரும். என் பிள்ளைகள் படித்து ஜெயிக்கும்படி ஆசீர்வதியும். எதிர்காலத்தில் சாதிக்கும்படி ஆசீர்வதியும்.
ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மகனை என் மகளை நீ தொட்டு விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். நீர் ஆண்டவரை படிப்பதற்கு நல்ல கிருபை தந்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், துதிக்கிறோம் சொல்லி ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல துதிங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். என் பிள்ளைக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். என் மகனுக்கு என் மகளுக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். என் பிள்ளைகள் சாதிப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் பிள்ளையை சாதிக்க வைப்பீர். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் என் மகன் ஆசீர்வதிக்கப்படட்டும், மகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று முதல் படிப்பில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இன்று முதல் படிப்பிலே ஒரு தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகட்டும். இன்று முதல் அவருடைய படிப்பில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடும். ஆண்டவர் தொட்டு விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பெற்றோரும் பாரத்தோடு ஜெபிச்சிருக்கிறாங்க, சிலர் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய பதிலையும் பலனையும் இன்று முதலே இவர்கள் காண செய்யும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.